வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல குஸ்காவும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ண போறோம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டையுமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குஸ்கா பண்றதுக்கு இந்த டம்ளர்ல 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். மஷ்ரூம் கிரேவி பண்றதுக்கு 300 கிராம் மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிரேவி பண்றதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல 6-7 பல் பூண்டு, தோல் சீவி கட் பண்ண 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதையும் லைட்டா வதக்கிட்டு இது கூட 7 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாய் காரம் தான். நம்ம மிளகாய் பொடி எதுவும் சேர்க்கல. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மிளகாவும் லைட்டா ஒரு வதக்கிட்டு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு 2 கட் பண்ணி சேர்க்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்கிறேன். கூடவே 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கியாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல அரை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த கிரேவியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச காளான் இதுல சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் இந்த காளான் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இதுல அரை டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. ரெண்டு நிமிஷமா வதக்கி காளான்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில காளானும் வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்க்கிறேன். லைட்டா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலா விழுத சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜார கழுவி 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். காளான் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவியை குக்கர்ல பண்றதுனால இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும். மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நல்ல சூப்பரா கமகமன் வாசனை வந்துட்டு இருக்கு. காளானுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு, சாஃப்டா வெந்துருச்சு. அவ்வளவுதான். டிஃபரெண்டான டேஸ்ட்ல சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. குஸ்கா பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் நெய். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நீங்க நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமா கல்பாசி. இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சு நல்ல ஒரு வாசனை வரட்டும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்க்கிறேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கங்க. சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டு
இந்த வெங்காயம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம்லாம் வதங்கி லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இப்போ ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த குஸ்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து இதுல 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா மேல தெளிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். நம்ம சேர்த்த தயிர்ல உள்ள தண்ணியெல்லாம் வத்தி ஓரங்கள்லாம் நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 1/2 கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன். 1/4 கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மெதுவா இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. இதுல நம்ம அரிசி எடுத்த கப்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா என்னன்னு இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்தாதான் நமக்கு சாதம் வெந்து வரும்போது சரியா இருக்கும். நான் இப்ப இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ரெஸ்ட்ல ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சாதம் நல்லா உதிர உதிரா இருக்கும். ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ரெஸ்ட்ல இருந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்ல வாசனையா இருக்கு. குஸ்காவுமே நல்ல உதிர உதிரா இருக்கு பாருங்க. சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.